எல்லாத்தையும் தேவ ஆவியானவர் தான் செய்ய போகிறார். அதனால நீங்க எப்படி நடக்க போகிறது அப்படிங்கறதையோ பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவரே தலைவர், அவர் நடத்தி செல்ல போகிறார். இதனாலே உங்களுக்கு உண்டாகிற பலன் சொல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல போவதும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. உங்களுடைய ஊழியம் தேவனுக்கு உகந்த பிரியமான ஊழியமாக இருக்க போகிறது. தேவன் சொல்லாத பங்காளர் திட்டம், ஜெபகோபுரம், ஜெப ஐக்கியம், ஜெபமலை, ஜெப கூடாரம், திறப்பின் வாசல், இப்படி பல விஷயங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியவை தான். தன் சொந்த டிவியை வாங்குறதும், சொந்த காரியத்திற்காக ஜனங்களிடத்துல இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதை தங்களுடைய பெயரிலே அவர்கள் சொத்துக்களாக மாற்றி வைத்துக் கொள்கிற காரியங்களும் தேவ ஆவியானவர் வழிநடத்துகிற எந்த ஊழியத்திலையுமே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா தேவனுடைய குறிக்கோள் எல்லாமே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், ஜனங்கள் பாவம் மன்னிக்கப்படணும், தேவனிடத்தில் திருப்பப்படணும், அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படணும். அவ்வளவு மட்டும்தான்.